முடிக்க வேண்டும் என்று கூட நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இருப்பீர்கள். அதாவது இன்றைய நாளில் வந்து நீங்கள் தடைப்பட்ட வேலைகளை எடுத்து நிச்சயமாக அந்த வேலைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு கூறப்படுது. அதே போல புதியவர்களை நண்பர்கள் ஆகுவார்கள் என்று கூட, அதாவது புதிய வரவு, அதாவது புதுசாக வர நபர்கள் கூட நீங்கள் நட்பு கொள்வீர்கள் என்றுதான் கூறப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு. அதே போல வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு கூறப்படுகிறது. அதே போல உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைக்கக்கூடிய நாளும் புது அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாளாகவும் தான் இன்றைய நாள் உங்களுக்கு கூறப்படுது. நிச்சயமாக நமது சக ஊழியர்கள் வந்து எப்பவுமே நம்மளோட ஒத்துழைச்சு இருக்க வேண்டும் என்று தான் நம்ம அனைவருமே எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆமாம், இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சக ஊழியர்களால் ஒத்துழைப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று மேசராசி நேயர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த ராசியை பார்ப்போமாயின் அடுத்த ராசி அடுத்ததாக ராசியானது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமாய், ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இன்றைய நாளில் வந்து சந்திராசிரமம் நீடிப்பதனால் சில நேரங்கள் மன அமைதியற்ற நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து சந்திராசிரமம் உங்களுக்கு நீடிப்பதனால் சில நேரங்களுக்கு உங்களோட மனது வந்து அமைதியை இழந்து காணப்படுகிற ஒரு நாளாக தான் இன்றைய நாள் கூறப்படும். நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து நீங்கள் கட்டாயம் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக தியானம் செய்தால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அமோக நாளாக காணப்படும் என்று கூறிக்கொண்டு, அதே போல குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொல்வார்கள், அதை கேளுங்கள், கேட்டு கோவப்படாதீர்கள் என்று கூறப்படும். நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து இருக்கின்ற நிறை குறைகளை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது கட்டாயம் கோவப்பட வேண்டாம். கோவப்பட்டால் உங்களுக்கு ஒரு நல்லதொரு நாளாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அமைய பெறாது. அதே போல உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று கூட நிச்சயமாக இது ஒரு எச்சரிக்கையாகத்தான் இது கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நிச்சயமாக உங்களை பற்றி நீங்களே குறைகள் இருக்கின்றது நம்மிடம் என்று நமது மனதை வந்து தடமாறவிடக்கூடாது. அதாவது நிச்சயமாக நம்மளோட இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று மன தைரியத்தோடவும் மன உறுதியோடவும் இருங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். அதே போல வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் என்று கூறப்படுது. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள். வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் என்றுதான் இன்றைய நாள் கொடுப்பது. அதாவது எந்த பக்கம் கூட நீங்கள் இன்றைய நாளில் வந்து வளைந்து கொடுத்து நிச்சயமாக எல்லோருடையும் பழகக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. அடுத்ததாக பார்ப்போமாயின் அடுத்த ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமாயின் உங்கள் பலவீனத்தை உணர்வீர். அதாவது இன்றைய நாளில் வந்து உங்களுக்குரிய பலம் எது பலவீனம் எது என்று நீங்களே உணரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய நாளில் வந்து பிள்ளைகள் உறவினர்கள் வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு நிறைய மதிப்புகளும் மரியாதைகளும் கூடக்கூடிய ஒரு நாள் என்று தான் இன்றைய நாள் கூறப்படுகிறது. நிச்சயமாக பிள்ளைகளோ உறவினர்களோ தமது குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே தனக்கு வந்து மதிப்பளிக்க வேண்டும் என்று எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது. நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து உங்களது பேச்சுக்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு நிச்சயம் மதிப்பளித்து பேசக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. அதே போல விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் என்ற நிச்சயமாக நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பீர்கள். நான் இந்த பொருளை வாங்க வேண்டும், கட்டாயம் இந்த பொருள் நான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நிச்சயமாக எனக்கு அந்த பொருள் வேண்டும் என்று எதிர்பார்ப்புகளோடு இருப்பீர்கள். அந்த பொருள்களை இன்றைய நாளில் வந்து நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கல்யாண முயற்சிகள் பலிதமாக கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு பிடித்த வகையிலான, அதாவது உங்களது வியாபாரம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக தன்னுடைய உழைப்பால் உயரக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த வியாபாரத்தில் வந்து இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் தேடி வர போறார்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல உத்தியோக
சமூகத்தில் மதிப்பு கூடக்கூடிய நாளும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளும் தான் இன்றைய நாள் என்று உங்களுக்கு கூறப்படுகிறது. நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களது உத்தியோகத்தில் நிறைய மதிப்புகள் தரப்போகின்றன, நிறைய மதிப்புகள் மரியாதைகளும் உங்களுக்கு சேரப்போகின்றது என்று கூறுகின்ற. அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய திறமைகளை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இவ்வளவு திறமைசாலி என்று வெளிப்படக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் ராசிகளை பார்ப்பதற்கு முன் ஒரு அழகான பாடலை கேட்டுவிட்டு அடுத்த ராசிக்கான பலன்களை கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. முன்னால் வாடா, முன்னால் முடியும். தரகரபதி தரபதி நீதா நீதா, அன்பு தலைவா கட்சி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேலைக்கும் வெற்றிகள் வேலைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊரைக்குமே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். ஹே தோழா, முன்னால் வாடா, முன்னால் முடியும். தரகரபதி தரபதி நீதா நீதா, அன்பு தலைவா கட்சி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. முன்னால் 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 வாடா, முன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. முன்னால் 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 வாடா, முன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை. கடல் போல் மழை போல் காற்றை போல் பூமி போல் நீ பெருமை சேரடா. பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடடா. மாணவன் மனது வைத்தால் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊரைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊரைக்குமே. தோழா, முன்னால் வாடா, முன்னால் முடியும், முன்னால் முடியும். தோழா, முன்னால் வாடா, முன்னால் முடியும். தரகரபதி தரபதி நீதா நீதா, அன்பு தலைவா
தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளீர்கள். இது உங்கள் தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு 12 ராசிக்கான ராசி பலன்களை தான், அதாவது ராசிகளின் 3 ராசிக்கான பலன்களை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். அதே போல தொடர்ந்து இன்னும் உங்களுக்காக 9 ராசிகளுக்கான பலன்கள் காத்துக்கொண்டே இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களது ராசிக்கான பலன்களை கேட்டறியுங்கள். நிச்சயமாக அடுத்ததாக உங்களுக்கு பிடித்த வகையிலான எல்லாவித நிகழ்வுகளும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் நீங்கள் அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி கடகராசி. கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமாயி இன்றைய நாளில் கடகராசி நேயர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றுதான் இன்றைய நாள் கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதே போல பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி போவார்கள் என்று நீங்கள் உங்களது மனதில் நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். நமது நண்பர்களை நாம் இப்போது சந்திக்க முடியவில்லை, உறவினர்களை சந்திக்க முடியவில்லை என்று நிறைய மன கஷ்டத்துக்கு உள்ளாகி இருப்பீர்கள். அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே இன்றைய நாளில் உங்களை தேடி உங்களோடு பேச போகின்றார்கள் என்று இன்றைய நாள் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்க போது, அதாவது உங்களை விட மேல் அதிகாரிகளிடமிருந்து அவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகின்றது என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்களின் நம்பிக்கைக்கு ஒரு நல்லதொரு பதார்த்தமாக, அதாவது நம்பிக்கைக்கு ஒரு விசுவாசமாக இருந்து அவர்களின் நட்பையும் கூட, அதாவது அவர்களின் நட்பை நீங்கள் இன்றைக்கு பெறப்போகின்றீர்கள் என்று இன்றைய நாள் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல வழக்கில் திருப்பம் ஏற்படக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் என்று வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாக எல்லோருமே தான் கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள், அந்த உழைப்புக்கு எப்பவுமே மரியாதை கிடைக்கப்படுறதில்லை. அதே போல நிறைய மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த உழைப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சாலும் எப்பவுமே என்னை மதிக்கிறதில்லை, எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, என்னை பற்றி எதுவுமே கண்டுக்கிறல, என்னை பற்றி பாராட்டுறல, அப்படி நிறைய விஷயங்கள் உங்களோட மனதில் எப்போவுமே அலை பாய்ந்து கொண்டிருக்கும். அதே போல் ஆனால் இன்றைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களது உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று. அதே போல் திடீர் யோகம் கிட்டக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாக எதிர்பார்ப்புகளுடன் இருந்திருங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு திடீர் யோகம் கிட்டக்கூடிய ஒரு நாள் என்று தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லதொரு நாளாக அமைந்திருக்கு. எதிர்பார்ப்போடு இருந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்றைய நாளில் சிம்ம ராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்படுது. நிச்சயமாக உங்களது பல முயற்சிகள் இன்றைய நாளில் வெற்றிகரமாக அமைய போகின்றது. அதே போல பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்ள போகின்றார்கள் என்று கூறப்படுது. நிச்சயமாக எப்பவுமே தனது பிள்ளைகள் குறும்புத்தனமும் செலவாளித்தனமாகவும் இருப்பார்கள். அதெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டத்தை தந்து கொண்டே இருந்திருக்கு. ஆனா இன்றைய நாளில் நிச்சயமாக பொறுப்புகளோடு நடந்து கொள்ள போகின்றார்கள் பிள்ளைகள். அதே போல உங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தை அளிக்க போகின்றார்கள் என்று கூட கூறப்படுது. அதே போல தொடர்ந்தும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்படுது. நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடமிருந்து நிறைய ஆதரவுகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போகின்றது. நட்பால் ஆதாயம் உண்டு. நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் நட்பு நாள் தான் இன்றைய ஆதாயம் உங்களுக்கு உயரப்போகின்றது என்று கூறப்படுது. அதே போல புது தொழில் தொடங்க போகின்ற ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள். நிச்சயமாக இன்றைய நாளில் புதிதாக ஏதாவது தொழில்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் வைத்திருந்து கொண்டிருந்தால் இன்றைய நாள் நிச்சயமாக ஒரு அப்படி புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் தான் இன்றைய நாள். நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களது தொழில்களை தொடங்குங்கள். நிச்சயமாக உங்களது தொழில்களுக்கு நிறைய நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அதே போல உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள்.
நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்படுது. நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களது சக ஊழியர்களின் உதவிகளோடு இன்றைய நாளில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நிறைவேறக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகத்தான் இன்றைய நாள் சிம்ம ராசி நேயர்களுக்காக அமைந்துள்ளது. அதே போல அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த வரப்போகின்ற ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமா? ஏன் இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்க்கக்கூடிய நாள் என்று கூறப்படுது. நிச்சயமாக ஒவ்வொரு வகையான கோணத்திலும் இருந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க போகிறீர்கள். எது சரியாக வரும், எது பிழைக்கும் என்று நிறைய விடயங்களை நீங்கள் சிந்தித்து சீக்கிரமாக, அதாவது நிறைய பழைய சிக்கலை கூட இன்றைய நாளில் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இன்றைய நாளில் நீங்கள் காண்பீர்கள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல தாயாரில் உடல் நலத்திற்கு கவனம் தேவை. நிச்சயமாக உங்களது தாயாருடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு அந்த உடல் நலத்திற்கு கவனங்கள் தேவை என்று கூறப்படுது. அதே போல வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்படுது. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் லாபம் வரக்கூடிய நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கப் போகின்றது. அதே போல உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் என்று நமது கன்னிராசி நேயர்களுக்கு கூறப்படுகிறது. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அடுத்ததாக வரப்போகின்ற ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு எமது நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருங்கள். இது உங்கள் தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. Dilla gudilla gudilla dilla Oramba ragayo Oramba ragayo Dala oramba ragaya ya yo Dala oramba ragaya ya yo Dilla gudilla 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 dilla gudilla gudilla मिलकू मिलकू सिलका नी मीठा पदवे कोरका gudilla 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 दिल्ला गुजैया दिल्ला मिलकू मिलकू सिलका नी मीठा पदवे कोरका कुडिदల బారి కొడుకారి కపుడే అంతటి దుడుకా యావైందో నిన్ను చూసాక ఎదురిందే మనసైనకా అయ్యో బాబు ఎనకే పడక కచమా దరకత పెళ్లి కోడక తల్లా 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 కోడుకిల్ల నువ్వు తల్లాడిల్లి తల్లో బాబే తల్లా బారె పల్లా ఎల్ల 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 నీ వల్ల కాదు ఎల్ల నీ గల్లి నొల్లి చెల్లదు రోయి నా చేప పిల్ల ఓరమ్మ గొరబది ఎరగాయో ఓరమ్మ గొరబది ఎరగాయో మిల్కు మిల్కు సిలకా నీ మీఠా పెదవే పొరకా కుడిదల బారి కొడుకారి కపుడే అంతటి దుడుకా రోటి కపడా లైఫే నీది రోల్స్ రాయ్స్ రేంజే నాది నీకు నాకు ప్యారంటే పరిహాసం రాజిన్నా 100 టన్నుల పొగరే ఉన్నా ఒప్పు సంపుల శిల్పం నువ్వా రిస్కులేని ఇష్కంటే థ్రిల్లుండదు నాకైనా ఏ సొగసైనా సరితూగేనా ఎవరిస్తుంది నేనేగా నా చుటికేస్తే దిగి వస్తారే
తెల్లా తెల్లా కోడి పిల్ల నువ్వు కల్లాడిల్లి తల్లో బావే తెల్లా బావే కల్లా ఎల్ల 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 నీ వల్ల కాదు ఎల్ల నీ గల్లి లొల్లి చెల్లదు రోయికి తూనా చేప పిల్ల అంతవరకు వెళ్ళిపోకు అందదయ్యో ఈ సరుకు రాడి పిట్టల మోడి పెంచి హోపో స్టెప్పులు నేర్చి రెచ్చుకోరికి చుచ్చే వేస్తే రీచవదేవంట కోరుకున్నది దొరికేదాకా స్పీడ్ బ్రేకర్ లేదే ఇంకా గోలు ఎప్పుడు మిస్ అవ్వదేనే కాలం వేశాక ఆగల్దే న్యాయమ క్రేజీగా నువ్వు చేయకు భేద ఫ్రై ఏదేమైనా ఏం జాతకమేనే పడ్డా నీ వెనక తెల్లా 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 కోడి పిల్ల నువ్వు కల్లాడిల్లి తెల్లో కావే తెల్లా బారి కల్లా ఎల్ల 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 నీ వల్ల కాదు ఎల్ల నీ గల్లి లొల్లి చెల్లదు రోయికి ట్యూనా చేప పిల్ల தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான். நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் தன்னுடைய ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று. அதாவது 6 ராசிக்கான பலன்களை நாங்கள் கூறிவிட்டோம். அதே போல மீதி இருக்கின்ற 6 ராசிக்கான பலன்களை நமது நேயர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். தமக்கான ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று. நிச்சயமாக இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கு என்று தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருங்கள். அடுத்ததாக வரப்போகின்ற ராசிதான் துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. நிச்சயமாக இன்றைய நாளில் எதிர்பாராம வளமையை விட தைரியமாக சில முக்கிய விடயங்களை இன்றைய நாளில் முக்கிய விடயங்களை தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று உங்களுக்கு கூறப்பட்டது. அதே போல இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனை அதிக அக்கறை காட்டப் போகின்றார்கள். நிச்சயமாக இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். எப்பவுமே தன்னோடு தனது குடும்பத்தினர் எப்பவுமே தன் பக்கத்தில் அவர்களும் கூட எப்பவுமே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பார்கள் எல்லோரும். அதே போல இன்றைய நாளில் உண்மையாகவே உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டப் போகின்றார்கள். அதே போல அரசால் ஆதாயம் உண்டு. நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு அரசாங்கத்தினால் பலவித ஆதாயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. பிரபலமானங்களின் நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரத்துக்கு எப்பவுமே ஒரு நல்ல அனுபவம் இருக்கிற ஒரு வேலையாட்களை தான் வேணும். நமது வேலை தளத்தில் நிச்சயமாக அப்படி அனுபவம் கூடக்கூடிய வேலையாட்கள் தேவை என்று எதிர்பார்ப்போடு இன்றைய நாளில் நீங்கள் அப்படி அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்படுது. அதே போல உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்லதொரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. நிச்சயமாக துலாம் ராசி நேயர்கள் இன்றைய நாளில் மிகவும் சந்தோஷமாக தனது வாழ்க்கையை கொண்டு செல்ல போகின்றனர். நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. அதே போல அடுத்த ராசியை பார்ப்போமாயின் அடுத்ததாக வரப்போகின்ற ராசி தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போம். நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். தனது ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று, நிச்சயமாக உங்களது பலன் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று கேட்டுக்கொண்டே இருங்கள்.
தொடர்ந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமாயின் இன்று கடந்த 2 நாட்களாக இருந்த சலிப்பு, சோர்வு, கோபம் அவை அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கப்படும் என்றுதான் கூறப்படுது. நிச்சயமாக வளமையாக நீங்கள் எப்பவுமே சோம்பலாகவும் சலிப்பு தன்மையோடையும் கோபத்தோடையும் இருந்தீர்கள் என்றால் அது எல்லாமே நீங்கி இன்றைய நாளில் ஒரு புது பிறவியாக புது மனுஷனா இன்றைய நாளில் நீங்கள் உங்களது வாழ்க்கையை கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல குடும்பத்தில் அமைதி திரும்பவும் கிடைக்க போகின்றது. அதாவது நிறைய குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள், கோபங்கள், சண்டைகள், இப்படி பல தரப்பட்ட விடயங்கள் உங்களோட குடும்பத்தில் காணப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய நாளில் உங்களோட குடும்பத்தில் அமைதியை திரும்பவும் அதே அமைதி திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. உண்மையாகவே நிச்சயமாக இன்றைய நாள் குடும்பத்தோடு அதிகமாக நீங்கள் ஒன்றிணைந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் தான் இன்றைய நாளில் நீங்கள் இருக்க போகின்றீர்கள். அதே போல அழகு, இளமை இன்றைய நாளில் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நாள் நாளாகத்தான் இன்றைய நாள் கூறப்படுகிறது. அதாவது கோபங்கள் இருப்பதனால்தான் தன்னுடைய வயதுகள் அழகுகள் எல்லாம் வயது கூடிக்கொண்டு போகிறது, அழகு குறைந்து கொண்டு போகிறது இந்த கோபத்தினால தான் எனக்கு கூறுவாங்க. அதே போல இன்றைய நாளில் இந்த கோபங்கள் எல்லாம் உங்களை நீங்கி போகின்றதால அழகு இளமைகள் நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு கூட போகின்றது என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நேர்மறை சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு நல்லதொரு நாள் தான் இன்றைய நாள். அதே போல வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதாவது நிச்சயமாக இன்றைய நாளில் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்து, புது ஒப்பந்தங்களுக்கு நீங்களும் முன்னின்று அதாவது கையெழுத்தாக சொல்லி. அதே போல உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் இன்றைய நாளில் தீரப்போகின்றது. நிச்சயமாக உங்களது உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருப்பீர்கள். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் இன்றைய நாள் சமாளித்து சிக்கல் எல்லாத்தையும் தீர்த்து பழையபடி உங்களது வாழ்க்கையை இந்த உத்தியோகத்தில் நீங்கள் பழையபடி இருக்க போகின்றீர்கள், எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் என்றுதான் கூறப்பட்டது. அதே போல தனிப்பட்ட வேலைகள் முடியக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. தொடர்ந்து அடுத்த ராசியை பார்ப்போம். அதாவது அடுத்த ராசியாக அடுத்ததாக வர இருக்கின்ற ராசி தான் தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமாயின் இன்றைய நாளில் தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் வேலை சுமை இருந்து கொண்டிருக்கும். அதாவது உண்மையாகவே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நாளாகத்தான் காணப்படுது. அதாவது சந்திரன் உங்களோட ராசிக்குள்ள இருப்பதனால் உங்களது வேலை சுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கோபங்கள், ஆதங்கங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். நிச்சயமாக எதுக்குமே அஞ்சாமல் தன்னுடைய வேலைகளை முடித்து நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதே போல் உதவி கேட்டு உறவினர்கள் தஞ்சமடைவார்கள். அதாவது நிச்சயமாக நிறைய பேர் உங்களிடம் உதவிகள், அதாவது உறவினர்கள் இன்றைய நாளில் உங்களிடம் உதவிகள் கேட்க போகின்றார்கள். உதவிகள் கேட்க போகின்றார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. அதாவது அந்த உதவிகள் கேட்கும்போது நீங்கள் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகுவீர்கள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு. அதே போல் தொடர்ந்து உங்கள் மீது சில வீண் பழி சுமத்துவார்கள் என்று கூட நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக இருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சில பேரினால் வீண் பழிகள் உங்கள் மேலே சுமத்த போகிறாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும், உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் நீங்கும், சிக்கல் தேவைப்படக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். அதாவது நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. அதே போல நிச்சயமாக இன்றைய நாளில் உத்தியோகத்தில் அதிகாரிகள் பணிபோர் அதாவது நிச்சயமாக இன்றைய நாளில் அதிகாரிகளோட வாக்குவாதங்கள் கூட போகுது. அதே போல அது எல்லாத்தையும் தாண்டி தன் மனதில் ஒரு அதிஷ்டானத்தோடு இருந்தீர்கள் என்றால், ஒரு நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்றால், இதை எல்லாத்தையும் தாண்டி நான் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக நான் அமைத்துக் கொள்வேன் என்று உறுதியோடும் இருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா கட்டு கட்டு ஓரம் கட்டு முத்து விட்டு மல்லு கட்டு ஜல்லிக்கட்டு போல முட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு புல்லு கட்டு கண்ணு குட்டி கண்ணை கட்டு அள்ளிக்கிட்டு ஏற கட்டு ஓ பப்பம்மா யோக கட்டு விட்டு புட்டு வாடி 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 பட்டாஸ் பாக்கெட்டு வாங்கி தர ஒத்த ராக்கெட்டு சூப்பர் மார்க்கெட் வாங்கி கீர பம்பர் டிக்கெட் கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு விட்டு விட்டு வேற வெட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா முளைச்சா அடபுட்டி பாரு பிள்ளைக்கு அந்த வகையில் நான் யோக கரண்டி இசையில மண்ணு பட்டா முளைன்னு பேரு வரும் இசையில பொண்ணு பட்டா வீரம் தாரடி வாடி 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 சைனா டிக்கெட்டு வாங்கி தர ஜப்பான் ஜாக்கெட்டு காத்திருக்கு காலி பாக்கெட்டு கட்டு கட்டு கீரை வெட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு விட்டு விட்டு வேற வெட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா காய்ச்சிருக்கு நெல்லி மரம் கிள்ளி பறிச்சா அடி கண்ணி விடுமா அலமரம் விழுதிருக்கு அடிக்காலம் பொழுது இருக்கு அதையே காத்திருக்கு உன்னை தொடத்தா வாடி 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 பிஞ்சு கரட்டு வாங்கி தர லண்டன் ராக்கெட்டு கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா
நீங்கள் தாமரை வானொலியும் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்துள்ளீர்கள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டே இருங்கள். உங்களது ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அடுத்ததாக வரப்போகின்ற ராசி தான் நமது மகர ராசி. மகர ராசி நேர்களுக்கான பலன்களை பார்ப்போமாயின் இன்றைய நாளில் மகர ராசி நேர்களுக்கு எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாளாக உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது எடுத்து உள்ள காரியங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த வேலையை நீங்கள் கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் மன உறுதியோடு இருக்கின்ற காரியங்கள் கூட இன்றைய நாளில் முடிப்பதற்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். அதே போல இன்றைய நாளில் பிள்ளைகளிடம் கோவப்படாதீர்கள், பணிவாகவும் பாசமாகவும் பேசுங்கள், கோவப்பட்டு பேசாதீர்கள். அதே போல யோகா தியானம் என மனசெல்லும் இன்றைய நாளில் உண்மையாகவே உங்களோட மனம் தியானம் பக்கமும் யோகாவோடையும் தான் இன்றைய நாள் நீங்கள் இன்றைய நாள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்றைய நாள் தியானத்தோடையும் யோகாக்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு நாளாக அமையும். அதே போல தான் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் அதாவது புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உண்மையிலேயே வேலைகள் நீங்கள் எப்போதுமே நாங்கள் செய்கிற வேலை சரியாக வருதில்லை, எனக்கு இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் விலகி வேலைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு கஷ்டமாக இருந்தக்கூடிய வகையிலையும் இன்றைய நாளில் நிச்சயமாக உங்களுக்கு புது வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய நாளில் வேலையாட்கள் அதாவது வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். அதாவது ஒத்துழைப்புகள் சுமாராக தான் இருக்க போகின்றது. உங்களது வியாபாரத்தில் வேலையாட்கள் எப்பவுமே தன்னோடு உதவியாக ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் என்ன இன்றைய நாளில் மகர ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களினால ஒத்துழைப்புகள் சுமாராகத்தான் கிடைக்க போகின்றது. கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடே இருங்கள். உங்களுக்கு இன்றைய நாள் நிச்சயமாக ஒரு நல்லதொரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் விவாதம் வேண்டாம், தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். உங்களுக்கு உண்மையாகவே ஒருத்தருடைய வாக்குவாதங்கள் வேண்டாம், விவாதங்கள் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக தடைகளை தாண்டி நிறைய தடைகள் வரப்போகின்றது உங்களுக்கு இன்றைய நாளில். அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற போகின்றீங்க என்றுதான் இன்றைய நாள் பலன் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்ததாக வரும் ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமாயின் இன்றைய நாள் கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே எதிர்பார்ப்புடன் இருப்பாங்க. என்னடா இன்னும் நமது ராசியை கூறவில்லையே என்று உண்மையாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் இதோ நாங்கள் உங்களது ராசிக்கான பலன்களை கூற போகின்றோம். தொடர்ந்து கவனமாக கேட்டுக்கொண்டிருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகின்றது என்று. அதாவது எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாக எதையும் சாதிச்சு இன்றைய நாள் துணிச்சலோட துணிச்சல் வரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். எப்பவுமே நிச்சயமாக இது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் நம்மளோடு எப்பவுமே உறுதுணையாக ஒன்றிணைந்து செயல்படணும் என்று. அதே போலதான் இன்றைய நாள் கும்பராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள். பிரபலங்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். நிச்சயமாக எல்லோருமே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நிச்சயமாக உங்களது எதிர்பார்ப்புகளுக்கு பயனாகும் வகையில் தான் இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்ல போகின்றது. உண்மையாகவே இன்றைய நாள் உங்களுக்கு வாடிக்கையாளர் அதிகரிக்க போகின்றார்கள். அதே போல உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டக்கூடிய ஒரு இனிமையான நாள் தான் இன்றைய நாள். நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் குமிய போகுது. எப்பவுமே அதாவது இந்த பாராட்டுகளை வாங்கி இன்றைய நாள் இனிமையான ஒரு நாள் தான். உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான ஒரு நல்லதொரு நாள் தான் இன்றைய நாள் கும்பராசி நேயர்களுக்கு. அடுத்த ராசியை பார்ப்போம்.
அடுத்ததாக வரப்போகின்ற ராசிதான் மீனராசி. மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போமாயின் இன்றைய நாள் மீனராசி என்பது எல்லா ராசிகளுக்கும் இறுதியான ஒரு ராசி தான் மீனராசி. நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கான பலன்களை எதிர்பார்ப்போடும் ஆவலாகவும் காத்துக்கொள்மா. என்னடா கடைசி ராசி இந்த ராசி பலன்களை குறிவிட்டு இறுதியாக எப்பவுமே வரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீனராசி. மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கும் வகையில் இன்றைய நாளில் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இன்றைய நீங்கள் எதிர்பார்த்து நிறைய விடயங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்ப அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கைகூடி நிறைவேறக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள். நிச்சயமாக எப்போவுமே குறும்புத்தனமாகவும் செலவாளித்தனமாகவும் எப்போவுமே இருக்கின்ற பிள்ளைகள் இன்றைய நாளில் குடும்ப சூழ்நிலை இதுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு இன்றைய நாள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்பட போகின்றார்கள். உண்மையிலே உங்கள் பெற்றவங்க எப்போவுமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு உண்மையாக ஒரு விடயம் தான் இது. பிள்ளைகள் எப்போவுமே குடும்ப சூழ்நிலையில் அறிந்து செயல்பட்டாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷம்தான். அதே போல் சிலர் உங்கள் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க போகிறார்கள். அதாவது உங்களை நம்பி உங்களது உத்தியோகத்திலிருந்து இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையோடு உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை தரப்போகின்றார்கள். நிச்சயமாக அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமைந்து அவர்களின் நம்பிக்கை எப்போவுமே வீணடிக்காமல் அவர்கள் தருகின்ற நமக்கு ஒப்படைக்கின்ற விடயங்களை பொறுப்புகள் எல்லாத்தையும் பொறுப்பாக முடித்து கொடுக்க வேண்டும். அது வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவு கிட்டக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகும் நாள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உண்மையாகவே ஒரு நல்லதொரு இனியொரு நாளாகத்தான் இன்றைய நாட்கள் தொடர்ந்து நீங்கள் 12 ராசிக்கான பலன்களை கேட்டுவிட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த வகையிலான நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு காத்து கொண்டே இருக்கோம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்த வகையிலான பல விதமான நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு காத்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது உங்கள் தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. கண்ணிமைகள் விடு கேட்டால் கண்கள் நனையாத, என்னை விட்டு உன் நினைவை நீ கேட்டால் உள்ளம் உடையாத. ஏதோ ஏதோ என் இதயத்தை அழுத்தியதே, அதோ அதோ என் உயிரை கொளுத்தியதே. எந்த ஒரு இனிமையும் எனக்கென்று கண்டதில்லை இன்னும் என்ன பிடிவாதம். உன்னை விட்டு தன்னந்தனி பாதை ஒன்று எனக்கில்லை, என்னிடத்தில் ஏன் கோபம். பொது மழை எந்த தள்ள என் மனது தாங்கவில்லை, இன்னும் என்ன வீண் மௌனம். பொது மழை எந்த தள்ள என் மனது தாங்கவில்லை, இன்னும் என்ன வீண் மௌனம். கண்ணை விட்டு கண்ணுவைகள் விடு கேட்டாள் கண்கள் நனையாத, என்னை விட்டு உன் நினைவு நீ கேட்டால் உன்னம் உடையாத. ஏதோ ஏதோ எந்த இதயத்தை அழுத்தியதே, அதோ அதோ எந்த உயிரை கொளுத்தியதே. எந்த ஒரு இனிமையும் எனக்கென்று கண்டதில்லை இன்னும் என்ன பிடிவாதம். உன்னை விட்டு தன்னந்தனி பாதை ஒன்று எனக்கில்லை, என்னிடத்தில் ஏன் கோபம். புது மழை எந்த தொல்லை என் மனது தாங்கவில்லை, இன்னும் என்ன வீண் மௌனம். புது மழை எந்த தொல்லை என் மனது தாங்கவில்லை, இன்னும் என்ன வீண் மௌனம்.
இருப்பது தாமரை வானொலியும் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. அதாவது நீங்கள் வந்து 12 ராசிக்கான பலன்களை கேட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த வகையிலான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்காக காத்து கொண்டே இருக்கோம். அதே போல தான் அடுத்ததாக உங்களுக்கு நிச்சயமாக தேவையான ஒரு விடயம்தான் மருத்துவம், அதாவது இயற்கை மருத்துவம். அப்படியான மருத்துவங்கள் வகையில் பார்ப்போம். ஏன் எல்லோருக்குமே வந்து குழந்தைகள் என்று சொன்னால் உண்மையிலேயே தன்னோட வாழ்க்கையை வந்து குழந்தைகள் தான் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கான வைத்தியத்தை பார்ப்போமாயின் குழந்தை, அதாவது 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து எப்போவுமே இருமல்களை வந்து தடுப்பதற்கான வழிமுறைகளை தான் நாங்கள் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு கூறவிருக்கின்றோம். அதாவது கக்குவான் இருமல் வந்து எப்போவுமே தொடர்ந்து நம்ம குழந்தைகள் என்ற போதில் எப்போவுமே இருமிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு வாய் துறந்து சொல்ல முடியாது, எனக்கு இருமல் என்னால் ஏழுதில் என்று கூட சொல்ல முடியாது. அப்படியான வகையில் குழந்தைகளை பார்க்கும்போதுமே உண்மையிலேயே பரிதாபமானவர்களே தான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து எப்போவுமே இருமிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த இருமலுக்கான மருத்துவத்தை பார்ப்போம். மிளகு எடுத்து வறுத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். பின்பு மயிலிறகில் காம்பு பகுதியை எடுத்து நெருப்பில் போட்டு சுட்டு கருக்கி நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். மிளகு பொடி, மயிலிறகில் காம்பு பகுதியை பொடி செய்து பொடி இரண்டையும் பட்டாணி அளவு எடுத்து தேனில் குழைத்து மாலையில் ஒரு முறை என இருமல் குறையும் வரை சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைக்கு ஏற்படும் கக்குவான் இருமல் குறையும். நிச்சயமாக இவ்வாறான மருத்துவங்களை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் குழந்தையும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். இருமல்கள் அப்படியான வியாதிகளிலிருந்து விலகி இருப்பார்கள். அதே போலதான் முக்கிரட்டை வேர், மிளகு, உத்தாமணி இலை ஆகியவற்றை சேர்த்து இடித்து சாறை எடுத்து விளக்கெண்ணெயுடன் கலந்து காய்ச்சி வாரம் 2 முறை சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைக்கு ஏற்படும் இருமல், சளி, கபம், மாந்தம் ஆகிய நோய்கள் வந்து உண்மையாகவே குறையும் என்று தான் நமது சித்த வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் வசம்பு தொண்டை வாயில் போட்டு மென்று சுவைத்து அந்த நீரை உள்ளுக்கு இறக்கி கொண்டு இருந்தால் பெரியவர்களுக்கு ஏற்படும் தொண்டை கம்மலும் கூட குறையும். நிச்சயமாக இதெல்லாம் செய்து பாருங்கள். இது அனைத்தும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய மருத்துவ குறிப்புகளாக தான் அமையும் என்று நாங்கள் கூறுகிறோம். அதே போல செந்தாமரை மலர் இதழ்களை பொடி பொடியாக நறுக்கி கொள்ளவும். அதனுடன் தண்ணீர் சேர்த்து இரவு தயார் செய்து கொள்ளவும். மறுநாள் காலை 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் வடிகட்டி எடுக்கவும். அதை காலை வேளையில் குடித்து வந்தால் சளி இல்லாமல் வரும், வறட்டு இருமலும் குறையும். நிச்சயமாக இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படும், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல்கள், சளி அப்படியான நோய்களிலிருந்து எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பார்கள். அதே போல துளசி, பூங்கொத்து, திப்பிலி, வசம்பு பொடி இவைகளை சர்க்கரை மற்றும் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர இருமல் குறையும். நிச்சயமாக இவ்வாறான வைத்தியங்களை செய்து கொண்டால் உங்களது குழந்தைகளுக்கு எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதாவது குழந்தைகள் எப்போவுமே ஒரு நீரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக எப்போவுமே இருப்பார்கள். அதாவது இருமல் சளி என்றது எப்போவுமே தனது குழந்தைக்கு வந்து பெரிய ஒரு நோய் தான். தொடர்ந்து அந்த நோய் வந்துட்டே இருக்கு. அந்த நோய்களிலிருந்து எப்படி நோய்களுக்கான தீர்வுகள் எப்படி காணலாம் என்றுதான் நாங்கள் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக அடுத்ததாக வந்து உங்களுக்கு அழகு குறிப்புகளை பார்க்க இருக்கின்றோம். அழகு குறிப்புகளை பார்ப்பதற்கு முன் ஒரு அழகான பாடலை கேட்டுவிட்டு அழகு குறிப்பு பகுதிக்குள் செல்வோம். தொடர்ந்து இணைந்து கொண்டிருங்கள். இது உங்கள் தாமரை வானொலியே வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு.
என்னை. I love you dangerous baby, நான் என்றும் முன்னிறம் கைதி, நியூஸ் சேனல் சொல்லும் இச்செய்தி. பஞ்சம் நீடலா டர்க்கி சிக்கன் நூடுலா அன்பே ஆடை கொஞ்சம் குந்தன் நிலையா டொனால்ட் டக்கின் ஜாதியா டிஸ்னி டால்பின் ஜோடியா அன்பே ஆடி செல்லும் குந்தன் நிலையா. ஓஹோ உலகம் எழுந்து எடுத்தாலும் நம் செய்வோம் மீண்டும் மீண்டும் வா. எங்கு போனாலும் இதை கொடியேக்கும் லோகோ நீயும் நானும் தான். தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான்.
தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வந்தது மருத்துவ குறிப்புகள். அதாவது அடுத்ததாக உங்களுக்கு அழகு குறிப்புகள் பகுதியை தான் நீங்கள் இப்போது கேட்க போகின்ற. அதாவது தலைமுடி. எப்போவுமே பெண்களுக்கு வந்து தலைமுடின்னு சொன்னால் ஒரு ஆசை தாங்க. எப்போவுமே தன்னை முடி வந்து அழகரிக்கணும், அழக அடர்த்தியாக வளரணும் என்று கூட பெண்கள் வந்து எப்போவுமே எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதற்கான சில வழிமுறைகளை தான் நான் கூறுவதற்காக வந்திருக்கிறேன். அதாவது முடி உதிர்தலை தடுப்பது எவ்வாறு என்ற வகையில் தான் நாங்கள் இன்றைய அழகு குறிப்பு நிகழ்ச்சியினூடாக பார்க்க போகின்றோம். அதாவது சதை பிடிப்புள்ள 3 கற்றாழை எடுத்து அதிலுள்ள சதை பகுதியை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது சிறிது படிகார பொடியை தூவி வைத்திருக்க வேண்டும். இப்போது சோற்று பகுதியில் உள்ள சதை நீர் பிரிந்துவிடும். இவ்வாறு பிரிந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை கலந்து சுண்ட காய்ச்ச வேண்டும். காய்ச்சி அந்த தைலத்தை தினசரி தலையில் தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும், உதிர்வதை தடுக்கக்கூடும் என்று கூட இன்றைய நாள் வந்து நிறைய இதாவது இதுவும் ஒரு சித்த வைத்திய முறையிலும் தான், அதாவது மருத்துவ குறிப்பு தான். இந்த முடி வளர்றதுக்கான இயற்கை மருத்துவங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கிறோம். அதே போல தலைமுடி நீண்டு வளர்வதற்கு எல்லோருக்குமே ஆசையாக இருக்கும். அந்த முடி வந்து எப்பவுமே நிறைய அடர்த்தியாகவும் அழகாகவும் வளரும் உண்டு. அதே போல தொடர்ந்து பார்ப்போம். வேப்பம்பூவை லேசாக தணலில் காண்பித்து தாங்கக்கூடிய சூட்டில் வேப்பம்பூவை உச்சந்தலையில் வைத்து தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். அதே போல தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 3 தேக்கரண்டி தேயிலையை போட்டு காய்ச்சி தைல பதத்தில் இறக்கி எடுத்து கொள்ள வேண்டும். அந்த தைலத்தை தலையில் தேய்த்து வந்தால் தலைமுடி கருமையாகவும் செழித்தும் அடர்த்தியாகவும் வளரும். நிச்சயமாக இவ்வாறான குறிப்புகளை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களது முடியும் வந்து அழகாக நீண்டு அடர்த்தியாக வளரும். தொடர்ந்தும் வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி இலையை நன்கு அரைத்து அடை தட்டி நிழலில் காய வைத்து அதை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து முடியில் தேய்த்து வந்தால் தலைமுடி கருப்பாக வளரும். தொடர்ந்து நீங்கள் நிச்சயமாக இவ்வாறான விடயங்களை செய்து பாருங்கள். உங்களது முடியும் வந்து அடர்த்தியாகவும் அழகாகவும் நீண்டு வளரும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு அடுத்ததாக உங்களுக்கு இடம்பெற இருக்கின்ற இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் இன்றைய நாளில் பிரபல்யமானோர்களின் பிறப்புகள் இறப்புகள் பகுதிகள் பார்ப்பதற்கு முன் ஒரு அழகான பாடலை கேட்டுவிட்டு தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய முகவரி www.thamarayfm.com என்ற இணையதளத்தினூடாகவும் அதே போல ஃபேஸ்புக் முகவரியான தாமரை ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை கூட எமது தாமரை வானொலி மூலமாக அனுப்பி வைக்க முடியும். நீங்கள் அனுப்பி வைக்கும் கருத்துக்கள் அனைத்தும் எமது நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று கூறி தொடர்ந்து பாடலை கேட்டுவிட்டு வருகிறோம். பெற்ற ஆசை மகனே, இடு இணையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். நீ புது பெராசு வா புது பெராசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ முட்டு பெலாசு வா முட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம். வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா, தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா.
சக்தியால் நீ வெல்லாததும் உன் பேரன்பினால் அட கை கூடுமே தாராளமா நீனே சோவச்சா அட தாறு மாறா மனம் கூத்தாடுமே சீறி பார்க்கும் ஆளு முன்னே சிரிச்சு பாரு மாறிடுவான் குழந்த போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலாம் நீ புது பெலாசு புது பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரோடே நீ விட்டு பெலாசு விட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஈசன் பெற்ற ஆசை மகனே இடு இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உன்னை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் நீ புது பெலாசு புது பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம் நீ விட்டு பெலாசு விட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா கணபதி பப்பா தொடர்ந்து தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல உங்களுக்கு இன்றைய நாளில் வந்து இடம்பெற்ற நிகழ்வுகள் இன்றைய நாளில் இறந்தோர் பிரபலமானோர்களின் பிறப்புகள் இறப்புகள் பகுதிகளை தான் நீங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றனர். அதாவது இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்ப்போமாயின் 1099 முதலாம் சிலுவை போர் 17 கிறிஸ்து போர் வீரர்கள் பட்டினியுடன் எருசலேம் அருகில் சமய ஊர்வலம் சென்ற நாள் தான் இன்றைய நாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் 1497 வாஸ்கோட காமாவின் இந்தியாவுக்கான முதல் நேரடி பயணம் தொடக்கமானதும் இன்றைய நாளில்தான். 1709 உருசியாவில் முதலாம் பியோதர் போல்டாவா என்ற இடத்தில் ஸ்வீடனின் 12ஆம் சார்ல்ஸ் மன்னனை தோற்கடித்த நாளும் இன்றைய நாள்தான். தொடர்ந்தும் 1859 ஸ்வீடன் நோர்வே மன்னனான ஸ்வீடனின் 15ஆம் சார்ல்ஸ் முடிசூடிய நாளும் இன்றைய நாளில்தான். அதே போல் 1889 வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் முதலாவது இதழ் வெளியான நாளும் இன்றைய நாள்தான். அதே போல தொடர்ந்து பார்ப்போம். 1982 ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் படுகொலை முயற்சியில் இருந்து தப்பிய நாளும் இன்றைய நாள்தான். 1990 ஜெர்மனி அர்ஜென்டினாவை வென்று 1990 கால்பந்து உலக கிண்ணத்தை வென்ற நாளும் இன்றைய நாள் தான். அதே போல 2003 சூடான் விமான விபத்துக்குள்ளாகியதில் 117 பேர் கொல்லப்பட்ட நாள். 2 வயது குழந்தை ஒன்று மட்டும் உயிர் தப்பிய நாள் தான் இன்றைய நாள். 2006 மாபோசி புலவர் குழந்தை ஆகியோரின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள்தான். அடுத்ததாக இன்றைய நாளில் இடம்பெற்ற
பிரபல்யமானோர்களின் பிறப்புகள் பகுதியை பார்ப்போம். 1839 ஜான் டி ராக்பெல்லர் அமெரிக்க தொழிலதிபர் இன்றைய நாளில்தான் பிறந்திருக்கிறார். 1906 பிலிப் ஜான்சன் அமெரிக்க கட்டிடக் கலைஞர் இன்றைய நாளில்தான் பிறந்திருக்கிறார். அதே போல 1914 ஜோதி பாசு மேற்கு வங்காளத்தில் 6வது முதலமைச்சர் இன்றைய நாளில் தான் இருந்திருக்கிறார். அதே போல எஸ்.ஆர். ராஜசேகர் ஆந்திராவை 14வது முதலமைச்சர் இன்றைய நாளில் தான் பிறந்திருக்கிறார். 1966 ரேவதி தென்னிந்திய திரைப்பட நடிகை இன்றைய நாளில் தான் அவரும் பிறந்திருக்கிறார் என்று கூறிக்கொண்டு 1972 மிலோ வேண்டிமிக்லியா அமெரிக்க நடிகையரும் இன்றைய நாளில் தான் பிறந்திருக்கிறார். பிறப்பு பகுதியை பார்த்து அது அடுத்ததாக இறப்பு பகுதியை பார்ப்போம். இன்றைய நாளில் பிரபல்யமானோர்களின் இறப்புகளை பார்க்கும் வகையில் 1623 15ஆம் கிரகோரியாயவர் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். 1822 பேர்சி பயிற்சி செல்லிய ஆங்கிலேய கவிஞர் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். அதே போல 1939 ஹேவ்லாக் எல்லிஸ் ஆங்கிலேய உளவியலாளர் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். 1980 மயிலை சேனி வெங்கடசாமி தமிழறிஞர் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். அதே போல 1989 வி வைரமுத்து ஈழத்து நாடகத்துறையின் முன்னோடி நடிகமணி இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். 2006 ராஜாராவ் இந்திய எழுத்தாளரும் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். அதே போல 2007 சந்திரசேகர் இந்தியாவின் 9வது பிரதமரும் இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். அதே போல 2011 கலியப்பெருமாள் மலேசிய எழுத்தாளரும் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். அதே போல 2014 நீலமேக பிள்ளை இந்திய விடுதலை போராட்ட வீரர் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். அதே போல தொடர்ந்தும் 2016 புர்கான் முசாபர் வாணி காஷ்மீரின் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளரும் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கிறார். தொடர்ந்தும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். எங்களது நிகழ்ச்சி நிறைய பெரும் நேரமும் வந்துவிட்டது. தொடர்ந்தும் எமது தாமரை வானொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு பிடித்த வகையிலான நிகழ்ச்சி தொகுப்புகளை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சி நாளை இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜமாலி. தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருங்கள் எமது நிகழ்ச்சியோடு. உங்களுக்கு பிடித்த வகையிலான தொகுப்புகள் தருவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இது உங்கள் தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. நமோ நாராயணாய.
இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் போகாது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசன் இந்த விஷ்ணுதாசன் தான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜதான். ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. நீருக்குள்ளே